வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டொமேட்டோ சூப். இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம், குழந்தைகளுக்கும் பிடிக்கும். நம்ம எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் சூப் ஆர்டர் பண்ணுறோன்னா முதல்ல நிறைய பேர் டொமேட்டோ சூப் அப்படின்னு தான் ஆர்டர் பண்ணுவாள். அப்புறம் தான் அதை பாக்கி இருக்கிறதுக்கெல்லாம் டேஸ்ட் வளர தான் அது பிடிக்க ஆரம்பிக்கும். டொமேட்டோ சூப் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோன்னா கூட அப்படியே பிடிச்சிரும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் தான், ஈஸி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ இது மெல்ட் ஆகிறதுலே பூண்டு ஒரு 4 பல் போடுறேன். பட் சூப்புக்கெல்லாம் அது இல்லாமல் பண்ணினா அவ்வளோ தூரம் இதுவாக இருக்குமா தெரியல. அதனால தான் இருந்தாலும் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜாஸ்தி பூண்டு வாசனை பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை ஒரே ஒரு பே லீஃப் போடுறேன். இதெல்லாம் ஒரு வாசனைக்கு தான். நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த தக்காளிக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு இது எடுத்துட்டுருக்கேன். மிளகு அப்படியே ஒரு 5-6 மிளகு இதில் போட்டுடலாம். நல்லா வதங்கியாச்சு. இதில் நான் இப்போ என்ன ஆட் பண்ணுறேன்னா ஒரே ஒரு கேரட். அந்த கேரட் வந்து கலர் கொடுக்கறதுக்கோசரம். இந்த தக்காளி 4 வெகுந்து போட்டு தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி 4 எடுக்கிறேன்னா 2 வந்து நாட்டு தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அப்போ தான். இதுலேயே நீங்கள் தண்ணியை விட்டு மூடி போட்டு வேக விடுறதுனாலும் விடுங்க. அப்படி இல்லையா சீக்கிரம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். கொஞ்சமாக இதில் உப்பு போடுறேன். அப்புறம் சூப்புக்கு வேணுங்கிற உப்பு தனியாக போட்டுக்கலாம். நல்ல இந்த தக்காளிலாம் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வேக விட்டுடலாம். இது வந்து ஒரு 2-3 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். குக்கரில் நல்லா வேக வச்சு ப்ரெஷர் வாங்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணி நான் வடிகட்டி இதை எடுத்துட்டேன். அதை நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன். அதுக்குள்ளே இருந்த பே லீஃபை எடுத்துட்டு அரைச்சிடுங்க. இந்த மாதிரி பே லீஃப் வந்து ஒரு வாசனைக்கோசரம் தான் போடுறோம். அதை எடுத்துட்டேன், அரைச்சின்னு வந்தாச்சு. இதையும் நம்ம வடிகட்டிடலாம். இனிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீர்க்க இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை கொதிக்க விட்டு திக் பண்ணலாம். நம்ம என்ன கொதிக்கிட்டு வருது. இதில் ஆல்ரெடி நம்ம வேக வைக்கச்சு ஒரு 4 பெப்பர் அப்படியே போட்டு இது பண்ணியிருக்கோம். ஒரு கொஞ்சமாக இப்போது போடுறேன்னா போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு அந்த பவுலில் போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரையும் போடணும். உப்பும் ஆல்ரெடி போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இதை விட ரொம்ப நீர்க்காக இருந்தது உங்களுக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி விடுங்க. பட் அப்படியே சாப்பிட்றது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இது கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் இது இன்னும் கொஞ்சம் ரிச் ஆக்கணும்னா நம்ம வந்து, ஏன்னா இது இப்படி கொதிக்கிறது இல்லை, ரொம்ப கொதிக்கக்கூடாது க்ரீமை போட்ட அப்புறமா. ஸோ க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். இப்போது 2 ஸ்பூன் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பை அணைச்சிடுறேன். ஸோ இந்த சூப்பராக ரெடி ஆகிடுது. உங்கள் ஆற்றுல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது
நான் இதை என்ன பண்ணேன்னா ப்ரௌன் ப்ரெட்டை வந்து ஜஸ்ட்டு வெறும் தவாவில் வச்சு வாட்டிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நெய்யெல்லாம் போட்டோன்னா ரொம்ப இதாகும். எதுக்கு ஆல்ரெடி இதில் க்ரீம் இருக்குது, பட்டர் இருக்குது. ட்ரெஸ்ஸிங்க்கு ரெடி ஆகிடுது. இந்த சூப் ஜோராக ரெடி ஆகிடுது. சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நிச்சயமாக. உங்களுக்கெல்லாம் வேணால் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.